இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் படிதான் கிபி 70ல 11 லட்சம் யூதர்கள் ரோமர்களால தீத்துராயனுடைய ஆட்சி காலத்துல கொல்லப்பட்டார்கள். 11 லட்சம் யூதர்கள். மற்ற யூதர்கள் எல்லாமே பூமியின் மீது எங்கும் அப்படியே சிதறடிக்கப்பட்டார்கள் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் தேசம் முற்றிலுமாக யூதர்கள் இல்லாதபடி துடைத்து எறியப்பட்டது ஏறக்குறைய 1800 வருஷங்கள். அதற்கு பிற்பாடுதான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதியை வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்கிருந்து தான் டெவலப் ஆகுறாங்க. இன்றைக்கு வந்த டெவலப் அங்கிருந்து வந்த டெவலப் தான். அதன் விளைவாக தான் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகள் அதனுடைய விளைவாக தான் நடக்குதுன்னு பாக்குறோம். அப்போ இப்படி அவங்க யூதர்கள் அந்த இடத்துல இல்லாம முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டார்கள். இப்படி துடைத்தெறியப்பட்ட யூதர்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, அயர்லாந்து, இப்படி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இந்தியா உள்பட அநேக நாடுகளுக்கு அகதிகளாக வந்து அவங்க தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. அப்படி அநேக நாடுகளில் விரட்டப்பட்டவங்க பல இன்னல்கள், வேதனைகள், துன்பங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அனுபவிச்சாங்க. அது மட்டுமில்ல 1939ல ஜெர்மனியில நாசிக் படை ஹிட்லரால 60 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்கன்னு பாக்குறோம். பல குடோன்களை இந்த இஸ்ரேல் ஜனங்களை உள்ள அடைத்து வைத்து விசவாயி செலுத்தி கொல்லப்பட்டாங்க. அவர்கள் ஒரு இடத்துல இருந்து பிரயாணமா போகும்போது கூட்ஸ் வண்டில் அடைக்கப்பட்டு ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல அதிகபட்சமான பல 100 பேர்கள் அடைத்து போய் இறங்கறதுக்குள்ள அநேகர் மூச்சு முட்டி இறந்து போனாங்க. பசியினாலும் வறுமையினாலும் பல சொல்ல முடியாத வேதனைகளை, இன்னல்களை, இக்கட்டுகளை இந்த ஜனங்கள் அனுபவிச்சாங்க. அப்ப இதைத்தான் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தின் வேதனையிலும் அக்கினி ஜுவாலைகளிலும் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, இது உண்மையான அக்கினி இல்ல. இப்படி இவங்க பட்ட பல நாடுகள் சிதறடிக்கப்பட்டு அங்கங்க பட்ட வேதனைகள், இன்னல்கள் எல்லாமே அதைத்தான் இந்த ஐஸ்வர்யவான் வகுப்பார். இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் பாதாளத்தின் வேதனையிலும் அக்னி ஜுவாலையிலும் வேதனைப்படுவதாக இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசியிருக்காரு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.